நம்ம அதெல்லாம் நம்ம வேற கேட்டகரி. நம்ம என்னங்க படிச்சோமா இருந்தோமா படிச்சோமா மார்க் வாங்கினோமா கெத்து காமிச்சோமா. அதாவது நீங்களாவது அந்த கேட்டகரி, நமக்கு படிப்பு ஏறல, நம்ம ஆவரேஜ் பாஸ் ஆனா போதுண்டாங்கிற மைண்ட் செட்டு. எனக்கெல்லாம் இப்போ எவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியுமா உச்சகட்டத்தில் இருக்கும். படிப்பு ஏற மாட்டேங்குது, ஸ்போர்ட்ஸ்லயே நமக்கு லாக்கி இல்லாம இருக்கோம். என்ன நம்ம ஒண்ணுமே தனித்திறமைன்னு ஒண்ணுமே இல்லை, கிரகம் இல்ல, ஒண்ணுக்கு லாக்கி இல்லைங்கிற மாதிரி சீரியஸாங்க நிறைய காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. ச்சே என்னடா இது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எப்படி இருந்தாலுங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வீக் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ்ல வைப்பாங்களே லீவ் நாள்ல, மரகதம் மேம் வச்சிருக்காங்க சயின்ஸ். ஆக்சுவலாக அந்த டைம்ல ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில் போன டைம்ல தான் நமக்கு இந்த எத்திஸ்ட் மைண்ட் செட் வந்து அங்கிருந்து ட்ரிகர் ஆச்சு. அந்த 2010 or 9 அந்த டைம்ல தெரியுங்க. மரகதம் மேம் தெரியும், இறந்து விட்டார்கள் அது சொன்னீங்க. ஆமா, பட் இது 2010 டைம்லயே உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருச்சு. 9-10ங்க, எனக்கு கரெக்டா அது தெரியல. ஏன்னா பசங்க எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். ஆஞ்சநேயர் கோயில போய் எனக்கு பசி வேற. அப்போ எனக்கு என்னன்னா கோயில்ல பிரசாதம் கொடுக்கணும், அந்த நேரம் மாதிரி அவங்க கொடுக்கல. அப்புறம் ஆஞ்சநேயருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, வடமாலை போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு இருக்கு வடை, நமக்கு தானே வடை வேணும், நம்ம தானே சாப்பிடணும்னு சம்மதமே இல்லாம ட்ரிகர் ஆன ஒரு விஷயம் தாங்க. சம்மதமே இல்லாம அங்கிருந்து ட்ரிகர் ஆனது. அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் அங்கிருந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பார்க்குறோம் இல்லையா, பார்த்து இது பண்ணி அந்த ஏஜ்ல ஆரம்பிச்சு அது 14-15 நினைக்கிறேன். 25வது வயசுலதான் ஓகே நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் நம்ம. நான் அது வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன், ஏமாத்திட்டு இருந்தேன். நான் ஏத்திஸ்ட் இல்லை, நான் வந்து இதுவா அதுவான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா நான் ஒரு சில வேலைகள்லாம் அது தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு இல்லை அப்படி ஏற்ற வேலை நம்பிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் 25th ஏதோ ஒரு இதுல ட்ரிகராக இல்லடா. ஏன்னா நமக்கு இந்த சைடு சார்ந்து பண்றது, ஆன்மீகம் சார்ந்தோ இல்லை கடவுள் சார்ந்து மெயினாக பண்றதெல்லாம் பிடிக்கல. ஆனா இந்த பக்கம் யாராவது பேசுனா நமக்கு வாவ் இது நல்லா இருக்கே கேட்கறதுக்குங்க. நீ மைண்டு அப்பதான் இது புரிய வந்துச்சு. 25 எப்போ இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 16லேருந்து 25 10 வருஷமா 10 வருஷம் தேவைப்பட்டது. அந்த 10 வருஷத்துலதான் நான் அங்கிருந்து இங்க டிராவல் ஆன. ஏங்க நீங்க உங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆன்மீகவாதின்னு. ஆமாங்க, பாருங்க அதே டைம் தான் சம்வேர் அரவுண்ட் ஒரு 9th to 10th டைம்ல தான் வந்து செல்ஃப் டவுட்டுகள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சது. ஏத்திசம் வந்து இப்போ உச்சத்துல இருந்தது. நம்ம போய் யார் வந்தாலும் மட்டம் தட்டலாம் அப்படிங்கிற தட்டு உனக்கா பேசுற நீ தட்டிடுவேன். நான் யோசிப்பேன், எதுக்கு வந்து அவங்க கும்பிட்டு போறா என்னமோ இல்லைங்க. அப்பெல்லாம் என்னங்க பேச்சு தராம, நான் ஆக்சுவலா இப்படிதான் வளர்த்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். 6வதுல இருந்தே வந்து உங்களுடைய ஏத்திஸ்ட் சர்க்கிள்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாத்திருப்பீங்க, பில்டப்புகள் நிறைய பண்ணிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. அவங்க வீம்புக்குன்னே பேசுவாங்க. அத பார்த்து வளர்றீங்க இல்லையா, உங்க டாடி சொல்லவா வேணும். டாடி மெயினா அது. இன்னொன்னு அது அப்ப பயம் இல்ல. சின்ன வயசுல வந்துட்டு நம்மளுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறது, சும்மா பஸ்ல போறவங்களோட எல்லாம் வந்து ஒரு நியாயம் அடிக்கிறது, பேசுறது, சம்பந்தமே இல்லாம ஒரு கான்வர்சேஷன் உருவாக்குறது, அதனால பிரச்சனைகள் வரும். அதை பத்தில எதுவுமே யோசிக்கல. வாட்டுக்கு மெயினா கிளாஸ் பசங்களோட டெய்லியும் ஒரே கூத்தா இருக்குங்க. அது ஒரே இதா இருக்கும். அறிவாளி என்று கருதி கொண்டு கேள்விகள் எழுப்புவது என்ன. நான் என்னையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க 7th-லாம். நான் படிக்கிற பையனா இருந்ததுனால நான் தப்பிச்சேன். அது அப்பப்போ மார்க் எடுத்து அது மறந்து போயிடும். அப்புறம் மற்ற நேரமெல்லாம் வந்து அடிதான், பயங்கர அடிதான். என்னன்னா ஏன்னா எத்தனை பேருக்கு எல்லாருமே வந்து தீயிஸ்ட் தான், தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளர்கள். நாம போய் வந்து முருகன் இல்லை, விநாயகன் இல்லை, இயேசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அது இது சபரிமலை அந்த இதெல்லாம் வரும். அது வந்து ஜோதி எப்படி தெரியுது தெரியுமா, இவங்க தான் வந்து தீப்பந்தம் எடுத்து காட்டுறாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு ஏதோ வரும் இல்லைங்க பேப்பர்ல அந்த டைம்ல வந்தது. அதெல்லாம் வந்து வச்சு பேசி இப்ப நீ இந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்ற, எதை வச்சு சொல்ற அப்படின்னு. இந்த அளவு பேசுற அளவுக்கு அறிவு இருக்கு பாரு உனக்கு, பரவாயில்லையப்பா. அப்ப இருந்ததுக்குங்க, அவ்வளவுதாங்க. அதான் நான் 10th படிக்கும் போது இப்படி இருந்தேன், நீங்க அப்படி இருந்திருக்கீங்க. தம்பி போதும்பா. 10th-லாம் இது கிடையாது, இது 7th-ல நான் சொல்றேன். 7th-ல தான் வந்து தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்கிறதுனால அதை வந்து நான் அதான் சயின்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறது. எனக்கு சயின்ஸே பிடிக்காது 10th-ல எல்லாம். போயிடுச்சா
பேசாம அப்படியே இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணி. இல்ல அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா சினாரியோஸ் மாறி இருக்கும், வேற மாதிரி. இந்த சைடு என்னென்னமோ வளர்றீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு அது புரியாம தெரியாமையே இருந்திருக்கலாம், புரிஞ்சுக்க ரெடியா இல்லாம இருந்திருக்கலாம். இது இந்த பக்கம் வந்தனால தானே பெர்ஸ்பெக்டிவ் ஏதோ ஒன்று. எனக்கெல்லாம் என்னன்னு தெரியும், என்னமோ ஒன்று நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணு, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி அதை பண்ணு. ஆனால் சுற்றி இருக்கிற ப்ளேம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்னா நீ ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம் தான் எனக்கு தோணும். தீவிரமா பேச வந்தாலும் தப்புன்னு போயிடுவான் ஐயா நம்மளுக்கு. இதெல்லாம் எடுத்து பண்ணிருந்தா இது ஒரு டார்க்குன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அது அந்த வார்த்தை பேன் எடுத்தாலே போதும் வாயில வச்சிருவாங்க. யாருங்க சொல்லுங்க, யாரையும் சொல்லப்பா. யாரெல்லாம் வந்து இந்த டார்க்கா எடுத்துக்காம இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நீங்க பூதாகரப்படுத்தினீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து வாயில சமமானது அப்படின்னு வந்து பை பாரதி ராஜா. கொளுத்து பீடைங்க, ஒன்னா நம்பர் கொளுத்து பீடைங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்க கேங்ல. நல்லா இருக்குமோ கொளுத்தி விட்டு சம்மதமே இல்லாத மாதிரி ஓடிடுவானுங்க. முடிஞ்சா அதுக்கு வந்து சொல்யூஷனும் கொடுப்பானுங்க, கொளுத்தியும் போட்டு சொல்யூஷன் கொடுப்பானுங்க. ஏங்க சொல்யூஷன் தாங்க வியாபாரமே. அதுதான் வியாபாரத்துக்கு முதல்ல என்ன வேணும், பிரச்சனை வேணும். பிரச்சனை இங்க இருந்து வரும், நாம தான் கிரியேட் பண்ணணும். ஆன்மீகவாதிகளாமாங்க கேட்டா ஸ்பிரிச்சுவல் ஆக்னாஸ்டிக்னு சொல்லுவான். ஊரே ஏமாத்துற வேலைங்க இதெல்லாம். நாம தாங்க கிரியேட் பண்ணணும். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாதானங்க சொல்யூஷனை நாம கொடுக்க முடியும், அதுல காசு பார்க்க முடியும். இப்படி ஒரு கேவலமான ஆளை நீங்க பாத்திருப்பீங்களா? உலகமே அப்படிதாங்க இயங்கிட்டு இருக்குது. மெடிசன் இண்டஸ்ட்ரி அப்படிதான் இயங்கிட்டு இருக்குதுங்க. மெடிசன் இண்டஸ்ட்ரி அப்படி இயங்குற, நீ ஏன்டா அப்படி இயங்குற? நானும் அந்த சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால அந்த மாடலை பார்த்து ஆர்கசமாவது செத்து போனா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தனுடைய கஷ்டத்தை பார்த்து அப்படி எல்லாம் இல்லைங்க. டக்குன்னு மாட்டிட்டேன். ரொம்ப நம்மளை பத்தி ரொம்ப வெளியே தெரிஞ்சிரும். அப்படி எல்லாம் ஜாலியா இருந்தது தானே. இப்ப அப்படி யோசிச்சே பார்க்க முடியலையே என்னால. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கஷ்டத்துக்கு சொல்யூஷன் சொல்றது. உங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா என்கிட்ட வரீங்க, எனக்கே ஒரு பெரிய கஷ்டம்னா நான் யார்கிட்ட போறது? எல்லாம் சால்வ் ஆயிரும் மிஸ்டர் பிரபாகர்.